தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமா என்ற கேள்விக்கு இருவேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக முன்னாள் IAS அதிகாரி முருகனும் மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் பாமகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலுவும் ஆளுக்கொரு நிமிடம் பகுதியில் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம். மதுவிலக்கு ஒரு மாநிலத்தில் மது அருந்துகின்ற பழக்கமுள்ள மக்கள் இருக்கின்றதில் நாம் திடீரென்று நிறுத்தி மதுவிலக்கை புகுத்தினால் மது பழக்கம் உள்ளவர்கள் எங்கே கள்ளத்தனமாக மது கிடைக்குமோ அதை வாங்கி பருகுவார்கள் என்பது அனுபவபூர்வமான உண்மை. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சிறு பையன்களாக இருக்கும்போது பாண்டிச்சேரிக்கு போய் அல்லது இந்த பக்கம் கேரளாவுக்கு போய் மது அருந்திட்டு வர்றவங்கள பார்த்துருக்குறோம், கல் சாப்பிட்டு வர்றவங்கள பார்த்துருக்குறோம். ஆனால் மது விலக்கு ரொம்ப நாளாக இருந்த காரணத்தினால மது அருந்தாமல் மக்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் இருந்தாங்க. இப்போ நிறைய மது அருந்தி பழகிட்டாங்க. இதில் நீங்கள் கட்டுப்பாடு கொண்டு வருவது என்பது சட்டம் இயற்றி மதுவை ஒரு நாட்டில் ஒழிப்பதன் மூலமாக நடத்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதை கேரளா உணரத்தான் போகிறது. மது விலக்கை அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் கள்ளச்சாராயம் பெருகும், பக்கத்து மாநிலங்களிலிருந்து கடத்தப்படும், நல்ல வியாபாரம் செழிக்கும் என்பது என்னுடைய கருத்து. கஷ்டப்பட்டு அதிக பணம் கொடுத்து கள்ளத்தனமாகத்தான் மது அருந்த முடியும் என்றால் நிறைய பேர் மதுவை விடுவார்கள். ஆனால் அந்த பலன் நமக்கு கிடைப்பதையும், ஆனால் மதுவினால் வருகின்ற வருமானத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மதுவிலக்கு இருந்து கொண்டு சமூக சீர்திருத்தப்படி நிறைய பேர்கள் மது அருந்தாமல் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள வேண்டும், இளைஞர்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் இருக்கின்ற அமைப்பு தான் அமெரிக்காவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அமெரிக்காவில் மதுவிலக்கு முழு தோல்வியடைந்த பின்னர் திறந்து விட்டார்கள். கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்பதற்காக நாங்கள் இதை விற்பனை செய்கிறோம் என்று ஒரு அரசு சொல்வது என்பது ஒரு கையாலாகாத தனம் என்று தான் நான் பார்க்கிறேன். ஒரு குற்றத்தை தடுக்க முடியவில்லை என்பதற்காக அந்த குற்றத்தை அரசே செயல்படுத்த, நடைமுறைப்படுத்த முன்வருவது என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு கள்ளச்சாராயம் பெருகிவிடுகிறது, அதற்காக நாங்கள் இந்த அந்நிய நாட்டு சரக்குகளை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன தமிழக அரசு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதற்காக நாள்தோறும் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கள்ளச்சாராய வியாபாரிகள் இன்றைக்கும் கைது செய்யப்படுகிறார்கள். எனவே இந்த IMFல் சாராயம் வந்ததின் அடிப்படையில் கள்ளச்சாராயம் முழுமையாக தமிழ்நாட்டில் ஒழிந்து விட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. எனவே கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்ற காரணத்தின் அடிப்படையில் இதை அரசு செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. வருவாய் ஈட்டுவதற்கான பல வழிமுறைகள் அரசிற்கு இருக்கிறது, அதை கவனம் செலுத்த வேண்டும். குஜராத் மாநிலத்தில் ₹1 கூட மதுவின் மூலமாக வருவாய் இல்லாமல் அந்த அரசு ஒரு நல்ல அரசாக இந்தியாவின் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ முடிகிறது என்று சொன்னால் ஏன் தமிழகத்தால் முடியாது?